உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். உலகிலேயே முதல் முறையாக 14 வயதுடைய இளம் பெண்களுக்கு இலவச புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் விரைவில் தொடங்க வைக்க உள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருப்பாச்சூர் ஊராட்சியில் துணை சுகாதார நலவாழ்வு மையத்தில் 27 கோடி மதிப்பீட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் விரிவாக்க திட்டத்தினை மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர், திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் முன்னணியில் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தெரிவிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் உள்ள 18 வயது நிரம்பிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வாய் புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் என 3 வகையான புற்றுநோய்களை கண்டறியும் வகையில் இன்று 12 மாவட்டங்களான கோவை, தருமபுரி, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, தஞ்சாவூர், தேனி, திருச்சி, வேலூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் திருவள்ளூரில் இருந்து தொடங்கப்பட்டதாகும். 46 இனங்களில் 46 நடமாடும் புற்றுநோய் கண்டறிய வாகனங்களை 40 கோடி மதிப்பில் தமிழ்நாடு முதல்வர் மிக விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளதாகும். இந்த வாகனங்கள் மூலம் வீட்டுக்கு சென்று புற்றுநோய் பரிசோதனை செய்து புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறியும் விதமாக இந்த மகத்தான திட்டத்தை தொடங்கி இருப்பதாகும். தற்போது தமிழ்நாட்டில் உள்ள 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் அவரவர் வீட்டுக்கு அருகே இருக்கின்ற துணை சுகாதார நிலையங்களிலும் இன்று புற்றுநோய் பரிசோதனைகள் தொடங்கப்பட்டதாகும். அதன் தொடர்ச்சியாக இன்று திருவள்ளூர் பூண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருப்பாச்சூர் பகுதியில் தொடங்கப்பட்டதாகும் அவர் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏற்கனவே ஒரு 4 மாவட்டங்களில் பைலட் பேசிக் என்கின்ற வகையில் 2023 நவம்பர் திங்கள் 22ஆம் தேதி ஈரோட்டில் ஒரு திட்டத்தை தொடங்கினார்கள். ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இந்த பரிசோதனை முடிவுகள் மேற்கொண்டதில் 15 லட்சம் பேருக்கு அந்த பரிசோதனை முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது. 15 லட்சம் பேரில் 351 பேருக்கு புதிதாக புற்றுநோய் பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் 18 வயது நிரம்பிய ஆண் மற்றும் பெண்களுக்கு வாய்ப்புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் என்று 3 வகையான புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறியும் பணி இன்றைக்கு 12 மாவட்டங்களில் இங்கிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூரில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி என்பது கோவை, தர்மபுரி, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, தஞ்சாவூர், தேனி, திருச்சி, திருப்பூர் மற்றும் வேலூர் ஆகிய 12 மாவட்டங்களில் இங்கிருந்து தொடங்கப்படுகிறது. 46 இடங்களில் 46 நடமாடும் புற்றுநோய் கண்டறியும் வாகனங்கள் 40 கோடி ரூபாய் செலவில் முதல்வர் அறிவித்திருக்கிறார். மிக விரைவில் 46 இடங்களில் 40 கோடி மதிப்பீட்டில் வாகனங்கள் வரவிருக்கிறது. இந்த வாகனங்களை பொறுத்தவரை வீடுகளுக்கே தேடி சென்று புற்றுநோய் பரிசோதனைகளை செய்து புற்றுநோய் பாதிப்புள்ளவர்களை கண்டறியும் மகத்தான திட்டத்தை தொடங்கவிருக்கிறோம். இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் அவரவர்களுடைய வீட்டுக்கு அருகிலேயே இருக்கிற துணை சுகாதார நிலையங்களில் புற்றுநோய் பரிசோதனை மையங்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. அந்த திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்தில் இருக்கிற திருப்பாச்சூர் பகுதியில் இன்றைக்கு தொடங்கி வைப்பதில் இந்த அரசு பெருமை கொள்கிறது. உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.